அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷவ்வால் மாதமும் 6 நோன்பும். காலம் சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக நன்மைகள் பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிடுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. நம்மில் நிறைய நபர்களுக்கு ஒரு விதமான ஏக்கம் இருக்கும், ஒரு விதமான கவலை இருக்கும். அது என்ன அப்படின்னா, ரம்லான் மாதம் முடிஞ்சு போச்சு, ரம்லான் மாதத்தில் நம்ம 30 நோன்புகளை நோற்றோம், இனிமேலும் நம்மளால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு விதமான ஃபீலிங், கவலை அல்லது ஒரு விதமான ஏக்கம் சஹாபாக்களுக்கெல்லாம் இருந்துச்சு. வருடம் முழுக்க ரம்லானாக இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த இயக்கம் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா ரம்லான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா இரட்டிப்பான நன்மை தரான் இல்லையா, அதனால் அந்த ஃபீலிங். ஸோ நமக்கும் இன்றைக்கி சில பேருக்கு அந்த இது இருக்குது. ஏன்னா அதில் தொடர்ச்சி அமல் செஞ்சோம், நோன்பு வச்சோம், அமல்கள் மூலமாகவே அல்லாஹ்வுத்தாலா அந்த மாதத்தில் நம்மளை அப்படியே ஈடுபடுத்தி கட்டி போட்ட மாதிரி வச்சுருந்தான். இப்போ அந்த நிலை இருக்குமா என்னங்கிறது அல்லாஹ் அறிந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷவ்வால் மாதத்தை பற்றியும் ஷவ்வால் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புகளை பற்றியும் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுவாங்க, மன் சாம ரமலான சும்ம அத்துபஅஹு ஷித்தம் மின் ஷவ்வாலின் கான கஸியாமித் தஹர். யார் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகளை நோற்பாரோ அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றவரை ஆவார். காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸில் ரம்லான் மாதத்தை அடுத்து ஷவ்வால் மாதம் வந்துடும். இப்போ அந்த ஷவ்வால் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 நோன்பு அப்படிங்கிறத முஸ்தஹப்பான ஒரு அமலை, நஃபிலான ஒரு அமலை, ஏன்னா ரம்லான் மாதம் 30 நாளோடு அதை ஃபினிஷிங், அது முழுமையாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. இனி அடுத்து வரக்கூடிய மாதம் ஷவ்வால். அந்த ஷவ்வால் மாதத்தில் தான் 6 நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த உத்தரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. ஸோ அந்த 6 நோன்பு வைப்பதின் மூலமாக கானக சியாமித் தஹர், வருடம் முழுக்க நோன்பை நோற்றவரை போன்றவர் ஆவார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் நாம் வருவோம். அந்த 6 நோன்பு வைக்கிறதுனால வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை பெறுகிறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆக எல்லாமும் அல்லாஹ் ஷவ்வால் மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். அதில் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய 6 நோன்பு தானே அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட்டுத்தனம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நோன்புங்கிறது அல்லாஹ்க்காக வைக்கிறோம் இல்லையா. அப்போ அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுகின்ற பொழுது அதில் முழுமையான நிறைவான ஒரு கூலி நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கும். ஏன்னா நோன்பு வைப்பது மூலம் நம்முடைய அந்தஸ்துகள்லாம் உயருது தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியும் இருக்குது. ஒரு சில அமலின் மூலம் அல்லாஹ்வுத்தாலா தக்வா தானே எதிர்பார்க்குறான். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம சுற்றி வளைச்சி சொன்னோம் பேசணும் அப்படின்னா அது இங்கே தான் வரும். அமல்களின் மூலமாக தக்குவா உருவாகும், இறையச்ச முடியவர்களாக நாம் என்ன செய்வோம், மாறுவோம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமாக அது நிரூபிக்கப்படுது. அதெல்லாம் அல்லாஹ் இந்த ரம்லான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். அதில் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 நோன்பை வைப்பதின் மூலமாக வருடம் முழுக்க நோன்பு வைத்து நன்மையை பெறக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அதன் மூலமாக இறைவர்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.